செம்மையான ஒரு அரசு வேலை வாய்ப்பு புது அறிவிப்புங்க சுகாதாரத்துறையிலேருந்து வெளியாகிருக்கு. ஓகேங்களா, என்ன வேலைக்கு அப்படின்றத தொடர்ந்து வீடியோ ஃபுல்லாகவே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். டெஃபினட்டாக உங்கள் லைஃப்பை மாறக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தாங்க இது. கவுன்சிலர் வேலைக்கு, சைக்காலஜிஸ்ட் வேலைக்கு ஒரு ரோலையும், ஆடியாலஜிஸ்ட், ஸ்பீச் தெரபிஸ்ட் ஒன்றுலையும், ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட்டுக்கு ஒரு ரோலையும், செக்யூரிட்டி கார்டு வேலைக்கு 4 பேரையும், சானிட்டரி ஒர்க்கர், மல்டிபர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கருக்கு 4 பேரையும், ஆயுஷில் மல்டிபர்பஸ் ஒர்க்கருக்கு 4 பேரையும், மெடிக்கல் ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லக்கூடிய UHWCயில் ஒரு வேக்கன்சியும், மெடிக்கல் ஆஃபீஸர் யோகா நேச்சுரோபதியில் ஒரு வேக்கன்சியும், கன்சல்டன்ட் அப்படின்னு சொல்கிற ஒரு வேலைக்குமே 3 பேரையும், தெரப்பட்டிக் அசிஸ்டண்ட் யோகா நேச்சுரோபதியில் 4 பேரையும், மெடிக்கல் ஆஃபீஸர் ஹோமியோபதியில் ஒருத்தங்களையும், வேன் கிளீனர் ரோலில் 2 பேரையும், டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் ஒரு ரோலையும், அக்கௌண்ட் அசிஸ்டண்ட் வேலைக்கு ஒருத்தவங்களையும், டென்டல் அசிஸ்டண்ட் வேலைக்கு ஒருத்தவங்களையும், ரேடியோகிராஃபர் வேலைக்கு 2 பேரையும், MPHW மேல் ஹெல்த் இன்ஸ்பெக்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஹெல்த் இன்ஸ்பெக்டர் வேலைக்கு 6 பேரை எடுக்கிறாங்கங்க. இது மட்டும் தானா கேட்டிங்கன்னா இல்லைங்க, இன்னுமே இருக்குது. அதில் முக்கியமான வேலை என்ன அப்படின்னா ஹெல்த் இன்ஸ்பெக்டர் வேலை 6 பேரை எடுக்கிறாங்க. சரிங்களா, அப்புறம் வேக்சின் கோல்டு செயின் மேனேஜர் அப்படின்ற ஒரு ரோலுக்கு ஒருத்தவங்களையும், MLHP அப்படின்ற ஒரு ரோலுக்குமே 2 பேரை எடுக்கிறாங்க. சரிங்களா, இதெல்லாம் யார்ப்பா வழங்குறா, எங்கே போய் டவுன்லோட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா https://thoothukudi.nic.in அப்படின்ற ஒரு பதிவிறக்கத்தில் போய் நீங்கள் ஒரு வெப்சைட் அட்ரஸில் போய் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். சரிங்களா, நிபந்தனைகள் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா இது முற்றிலும் தற்காலிகமானதே அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. எந்த காலத்துலேயும் பணி நிரந்தரம் செய்யப்பட மாட்டாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. 11 மாத ஒப்பந்த கால அடிப்படையில் தான் வேலை அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. சரிங்களா, அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா எனக்கு லாஸ்ட் டேட் அப்படின்னா 18/10/2025 மாலை 5 மணிக்குள் வந்திருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. ஸோ மறக்காமல் அப்ளைக்கு பண்ணிக்கோங்க. மாவட்ட சுகாதார அலுவலர், மாவட்ட சுகாதார அலுவலகம், மாப்பிள்ளை யூரணி ஆரம்ப சுகாதார நிலை வளாகம், மாப்பிள்ளை யூரணி தூத்துக்குடி அப்படின்ற மாதிரி ஒரு அட்ரஸுக்கு அனுப்பணும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. சரிங்களா மக்களே, மறக்காமல் அனுப்பிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கிட்டே ஷேர் பண்ணுங்கள். யாராவது ஒருத்தவங்க லைஃப்பில் செட்டில் ஆகிறதுக்கு உதவியாக இருக்கும். நன்றி மக்களே.